கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். இனி நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. உட்கார்வோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த நாளின் செய்தியின் தொடர்ச்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவின் தலை என்ற தலைப்பில இந்த நாளில இரண்டாவது செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்தவ மார்க்கம் 3 பிரிவாக பிரிந்து கிடக்கிறது. ஒன்று ரோமன் கேத்தலிக் சபைகள், இன்னொன்று புராட்டஸ்டன்ட் சபைகள். நீங்கள் லண்டன், அமெரிக்கா தேசங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிற சபைகள் புராட்டஸ்டன்ட் சபைகள். மூன்றாவது பெந்தேகோஸ்தே சபைகளும் அவர்கள் வளர்ந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள், அதிகமாய் வளர்ந்திருக்கிறார்கள். கொரியாவில, ஆப்பிரிக்கா தேசங்களில, சீனா பெரிய எழுப்புதலை சந்திக்கிறது என்று சமீப நாட்களிலே நான் கேள்விப்பட்டேன். ஒரு 12 வயசு பெண் 3 சபை நடத்துதான். அங்கே சின்ன சின்ன சபையிலும் 2000 பேர் வருவார்கள் என்று சொல்லுகிறார். அவர்களை சிறையிலே பிடித்து போட்டால் சிறையில இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதனால சீன அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய தலைவலியாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். ஓபன் கிரவுண்ட்ல தான் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் முழுவதிலும் பலவிதமான சபைகள் இருக்கிறது. ஆனால் இந்த வேதம் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லா சபைக்கும் அஸ்திவாரமாயிருக்கிறது. தேவனுடைய வசனம். ஆமென். இங்கே நீங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்க வேண்டும். கடந்த வாரத்தின் செய்தியை கொஞ்சம் மறுபடியும் திருப்பி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாயிருந்தால் அந்த சபை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதிகாரம் உடையதாக இருக்க வேண்டும். அங்கே பிரசங்கிக்கப்படுகிற வசனங்கள் அதிகாரமுடையதாக இருக்கும். இரண்டாவது, அருமையான கிறிஸ்து ஒரு சபைக்கு தலைவராக இருந்தால் அதற்கு அவர் மேய்ப்பராக இருக்கிறார், பிரதான மேய்ப்பனாக இருக்கிறார். மூன்றாவது, கிறிஸ்து ஒரு சபைக்கு தலைவராக இருந்தால் அவர் அருமையான சபையில போதகரை அவரே ஏற்படுத்துகிறார். நான்காவதாக, அருமையான கிறிஸ்து அருமையான சபைக்கு தலைவராக இருந்தால் அந்த சபை பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்வது இல்லை. ஐந்தாவது, கிறிஸ்து அருமையான ஒரு சபைக்கு தலைவராக இருந்தால் அந்த சபை கிறிஸ்துவின் சாபத்தினாலே நிறைந்திருக்கும். இன்றைக்கும் தொடர்ந்து நாம் வசனங்களை வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாய். நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் மேப் போட்டு இந்த பாடம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை உண்டு. ஆனா அப்படி நமக்கு வாய்ப்புகள் இல்லை. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். சபை சரீரத்துக்கு எப்படி இருக்கிறது? தலையாவா இருக்கிறது. சரீரமா இருக்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சபைக்கு தலை, சரீரமாயிருக்கிற அது சபை. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபை தலையோடு கூட இணைந்து நிற்கிறதா என்பதுதான் கொஸ்டின். நீங்கள் இந்த சரீரத்தை குறித்து, ஆவிக்குரிய சரீரத்தை, ஆவிக்குரிய மனுஷன் தான் உண்மையான மனுஷன். இப்ப நீங்க கண்ணாடியில பாக்குற கண்ணு, இங்க கண்ணாடியில பாக்குற முடி, கண்ணாடியில பாக்குற முகம், கண்ணாடியில பாக்குற எல்லாமே மண்ணுக்கு மண்ணாய் போய்விடும். இது அருமையான இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால இது மண்ணுக்கே திரும்பும். எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் நிறைந்தவனா இருந்தாலும் சரி. டயானாவை குறித்து அருமையான அந்த ஆக்சிடென்ட் சொல்றாங்க. பிரான்ஸ்ல நடந்த அந்த ஆக்சிடென்ட்ல முகம் சதஞ்சு போச்சு, அவளை பார்க்கவே முடியல, அருவருப்பாயிட்டு. அவ உலக அழகி, அவளை பார்க்க நிருபருங்க ஓடுனாங்களாம். சொல்றாங்க, கார்ல துரத்திக்கிட்டே திரிவாங்க, அவளை எல்லாம் போய்விடும். நம்ம இந்தியாவினுடைய அழகியா இருக்கிற அருமையான அழகியா இருந்தாலும் சரி, உலகத்துல எவ்வளவு பெரிய அழகுள்ளவர்களா இருந்தாலும் சரி, இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மண்ணுக்கு திரும்பும். ஆனா உள்ளான மனுஷன் தான் உண்மையான மனுஷன். அவனை வேதம் ஆத்துமா என்று சொல்லுகிறார். மற்ற மதங்களும் அப்படித்தான் சொல்லுகிறார். அழியாத மனுஷன் ஒருவன் உள்ளே இருக்கிறான். அது இந்து மதமா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், அல்லது பௌத்த மதமா இருக்கட்டும், அல்லது சீக்கிய மதமா இருக்கட்டும், எல்லாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆத்துமா அழியாதது. அதற்கு அருமையான ஆவிக்குரிய உருவம் இருக்கிறது. நல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆத்துமா எப்படிப்பட்டதா இருந்தது என்றால், இதை அருமையான தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டதான மனிதனாய் சரீரமும் அப்படிதான் இருந்தது, ஆத்மாவும் அப்படி இருந்தது. ஏதேனிலே மனிதனை தேவன் உண்டாக்கின போது தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டான். அவனுடைய சாயல் தேவ சாயலை போல இருந்தது. அதிலே பசி இல்லை. சரீரமும் அப்படிதான் இருந்தது, ஆத்மாவும் அப்படிதான் இருந்தது. அதிலே பசி இல்லை, அதிலே தாகம் இல்லை, அதிலே மரணம் இல்லை, அதிலே துக்கம் இல்லை, அதிலே வேதனை இல்லை, அதிலே கலக்கம் இல்லை, அதிலே கசப்பு இல்லை, அதிலே பாவம் இல்லை, அதிலே பிரிவினை இல்லை, அதிலே கசப்பு இல்லை. தேவனை போல் இருந்தது. ஆனால் அவன் பாவம் செய்த போது மாம்சத்தின் சாயலையும் அவன் இழந்து போனான், ஆத்மாவிலே இருக்கிற அந்த சாயலையும் இழந்து போனான். அப்போ அந்த இழந்து போன அந்த ஆத்மாவுக்கு என்ன சாயல் உண்டானது என்றால், இருளின் சாயல் உண்டானது, பாவத்தின் சாயல் உண்டானது, மரணத்தின் சாயல் உண்டானது. இப்போ உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், உலக மனுஷனை சொல்லுகிறேன். அவனுக்கு ஆத்துமா இருக்கிறது, அவனுக்கு அவனுக்குள்ளே ஒரு சாயல் இருக்கிறது. அது அருமையான பாவத்தின் சாயல், மரணத்தின் சாயல். ஆண்டவர் அருமையான அந்த சாயலிருந்து உன்னை விடுதலையாக்கி தேவ சாயல் உள்ள ஒரு மனுஷனாய் மாற்றும்படியாய் தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உன்னை சபைக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், இந்த சபைக்கு உன்னை அழைத்து வந்ததின் நோக்கம் என்னவென்றால், இந்த சபைக்கு உன்னை கொண்டு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், உன்னை அருமையான இழந்து போன சாயலை உனக்குள்ளே உருவாக்கும்படியாய். அதுதான் தேவ சாயல். அந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு குழந்தை அருமையான இவ்வளவு நாள் தாயின் வயிற்றிலே இருந்தால்தான் அதனுடைய சரீரம் எல்லாம் முழுமை பெறும். கண்ணாயிருக்கட்டும், மூக்காயிருக்கட்டும், காலாயிருக்கட்டும். அதை போல சபை என்னும் சரீரத்துல, அது கிறிஸ்து தலையாயிருக்கிற அருமையான சபை என்னும் சரீரத்துல கர்த்தர் உன்னை உள்ளே வைத்திருக்கிறார். இப்ப என்னன்னா, நீ வளர்ச்சி அடைய வேண்டும். ஆமென். எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும்? ஐயா, பொறாமை இருக்கிற ஒரு மனுஷன் இயேசுக்கு இயேசு அவனுக்கு தலையா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. கசப்பு இருக்கிற மனுஷனுக்கு இயேசு தலையா இருக்க முடியுமா?
இருக்கவே முடியாது. சண்டை போடுகிற மனுஷனுக்கு இயேசு தலையா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பொய் சொல்லுகிறவனுக்கு இயேசு தலையா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் இயேசு தலையா இருக்க முடியுமா? முடியாது. இப்ப முடியாது என்ற இடத்திலே இருக்கிற உங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி பாவத்தின் மேல் ஜெயிக்கும்படியாய், பிசாசின் மேல் ஜெயிக்கும்படியாய், இருளின் மேல் ஜெயிக்கும்படியாய் உன்னை கர்த்தர் பலவானாய் மாற்றுகிற ஒரு இடம் சபை. சொல்றாங்க, உன் சிந்தனையில் இருக்கிற போராட்டத்தை ஏன் நீ சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய்? அதுதான் நானுமே கேட்கிறேன். ஏன் நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன்? அதிலிருந்து வெளியே வர முடியலை. தோல்வி என்னும் சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. கவலை என்னும் சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. துக்கம் என்னும் சிந்தனையிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அருமையான பிசினஸ்ல உண்டான நஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. உடைந்து போன குடும்பங்கள், பிரிந்து போன உறவுகள், இதுல இருந்து வெளியே வர முடியவில்லை. ராத்திரி படுத்தா அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி சொட்டு சொட்டு சொட்டா வடியுது. புஸ்தகத்தை படிச்சு பார்த்தோம், என்னெல்லாமோ தியானம் எல்லாம் பண்ணி பார்த்தேன். கைய காலெல்லாம் முடக்கி 2 கையை இப்படியெல்லாம் வச்சு கண்ணெல்லாம் இப்படியே தூக்கி மேலெல்லாம் வச்சு பார்த்தோம். முடியல, எதுவுமே முடியல. சாப்பிடாது இருந்தோம், நடக்க முடியல. ஏன் சாப்பிட முடியல? சிரிக்க முடியல, மற்றவங்க பழக முடியல, மற்றவங்க பேச முடியல. அவ்வளவு பிரச்சனை, தோல்வி, கஷ்டம், பாரம், வேதனை. இதெல்லாம் பழைய மனுஷனுடைய சுவாபங்கள். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், இயேசுவின் சரீரம் உன்னை மாற்றுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபை வளர்ச்சியை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்க, ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி உனக்குள்ளே உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ப்ராசஸ் சாகும் வரையிலும் இருக்க வேண்டும். ஆமென். சாகும் வரையில் இந்த ப்ராசஸ் இருக்கு. சபைக்குள்ளே கர்த்தரை வைத்திருக்கிற நோக்கம், நீங்க இயேசுவின் சரீரமாய் மாற வேண்டும். இயேசு அதற்கு தலையாய் இருக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, இயேசு உனக்கு தலையாய் இருக்க வேண்டும். இயேசுவின் சரீரமாய் நீ இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சரீரம் தான் மகிமைக்குள்ளே போகிறது. இப்படிப்பட்ட சரீரம் தான் பரலோகத்திற்குள்ளே போகிறது. இப்படிப்பட்ட சரீரம் தான் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழ போகிறது. இந்த சரீரம் தான் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும். இந்த அனுபவத்தை பெறாதவன், இந்த அனுபவத்தை இழந்து போனவன், இந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்தினவன், இந்த அனுபவத்தில் இருந்து பின்வாங்கி போனவன், தானியேல் சொல்லுகிறான், சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் என்று எழுதுகிறான். ஆமென். இந்த சாயலை இல்லாதவன் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு அவன் பங்குள்ளவனாய் போகிறான். ஆமென். பாதாளத்திலே ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடக்கப்படுகிறான். இன்றைக்கு மரிச்சால் எங்கே போவாய்? ராத்திரியிலே மரிச்சாங்க. சிஸ்டர் நேற்று வரை இருந்தாங்களாம். நேற்று உடம்பு சரியில்லைன்னு படிக்கட்டுல ஏறி வீட்டுக்குள்ள போய் இருந்திருக்கிறாங்க. மயங்கி விழுந்து செத்து போயிட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல. இதான் மனுஷனுடைய முடிவு. அவங்களே என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் படுத்துடக்கூடாது பாஸ்டர், கண்ண முன்னா போயிடணும், யாரும் தொந்தரவு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல போயிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில உன்னை பார்த்து காட்டுகிறேன், நீ ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறவன் தான், ஆண்டவர் மேல் அன்பு வைக்கிறவன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு, தேவன் மேலே வைத்திருக்கிறதான அந்த அன்பினுடைய அளவு எப்படி இருக்கிறது, நேசம் எப்படி இருக்கிறது, உன் ஆராதனை எப்படி இருக்கிறது, உன் ஊழியம் எப்படி இருக்கிறது, அருமையான தேவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது. கை தட்டுறோம், பாட்டு பாடுறோம், ஏதோ அந்நிய பாஷை பேசுறோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசி பழகிட்டோம். அது ஒரு 4 பாஷை 20 வருஷமா பேசிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் இழந்து போற நிலைமை. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்படுத்தின புத்தகம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் நீ ஆதியை கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டாய், ஆதியிலிருந்து நம்பிக்கை விட்டுட்டாய், ஆதியிலிருந்து ஆராதனை விட்டுட்டாய். எல்லாம் புதுசா கிடைக்கும் போது ரொம்ப இருக்கும். நீ கல்யாணம் பண்ண புது புது ஆட்களை பாருங்க, எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஸ்லோவா போனா கூட, அந்த நேரு வீதியில போனா ஸ்லோவா போனா கூட பக்கத்துல உள்ளவங்க இடையில போறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்கதான் தள்ளி போகணும். ஐயோ பேசுறதும் செல்ல எடுத்து பேசுறதும், செல்லு வந்து போச்சு, மிஸ் பண்ணிட்டோம். பாட்டுக்கு மணிக்கூர் கணக்கா பேசிட்டு இருக்கிறான். இப்போ போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்போ போன் பண்ணா போன்ல இருந்து வருகிறது, தொடர்பு கொள்ளுகிற அருமையான நிலையிலே இல்லை, அவர்கள் தொலைவில் இருக்கிறார்கள். ஒண்ணு இல்ல, பக்கத்து தெருவில் தான் இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய இருக்குது, பிளஸ் 2 படிக்கிறவரையும் பிள்ளைங்க விட மாட்டாங்க நம்மள. ஐயோ, நான் இவங்க தம்பி வீட்டுல சொன்னேன், இந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்குதுங்க, இதுங்க வளர்ந்தா அப்பா அம்மா கவனிக்குமான்னு தெரியல. என்ன அது உள்ள போய் ஒரே ஒப்பாரி 1/2 மணி நேரம் அழுதுச்சு. எல்லாம் அழலாம் செய்வாங்க. ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேல எனக்கு ஒரு குறை உண்டு. இந்த குறையை நீ சரிப்படுத்தினால், இந்த குறையை நீ நிறைவாக்கினால், இந்த குறைவை நீ புதுப்பித்துக் கொண்டால், இந்த குறைவை நீ கட்டி கொண்டால், இயேசு உனக்கு தலையாயிருப்பார். ஹல்லேலூயா. இல்லன்னா என்ன நடக்கும் தெரியுமா? தலையும் சரீரமும் இந்த சினிமால காட்டுவாங்க பாருங்க, தள்ளி தள்ளி இருக்கும், அது ஒட்டும் மறுபடி போயிடும். இயேசு கிறிஸ்து அருமையான தலையை நான் ரொம்ப யோசிச்சேன். மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு பெரிய பகுதி தலை. என்ன ஆச்சரியமா கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார் பாருங்களேன். அது எந்த மெடிசன் கொடுக்க முடியாது. காரத்தை சாப்பிட்டா ருசிக்கிற, அருமையான ருசி பார்க்கிற ஒரு சுரப்பி இருக்குதான். அது இனிப்ப ருசிக்குது, கசப்ப ருசிக்குது, எரிப்ப ருசிக்குது. இந்த ருசிக்கு இருக்கிற அந்த சுரப்பிய மாத்திரம் ஆண்டவர் கட் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிப்பார். எல்லாம் மண்ணு மாறி இருக்கும். மண்ணை கூட நீங்க சாப்பிடலாம். காது கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, இனிமையான சத்தங்கள். பஸ்ல போகும்போது தானாவே தலை ஆடுது அந்த பாட்டை கேட்டு. கையில இப்படி தாளம் போடுறோம். எவ்வளவு அருமையான காது. மூக்கு, எங்க கிச்சன் அங்க இருக்குது, நான் இங்க இருப்பேன், எனக்கு தெரியும் அங்க என்ன சமைக்கிறாங்க. அந்த ஸ்மெல் ஒரு சின்ன ஓட்டை தான் அங்க இருக்கு, அந்த ஓட்டை வழியா அங்க வருது. என் மூக்குல வந்து நான் இவட்ட சொல்லுவேன், இன்னைக்கு நீ என்ன செய்தேன்னு எனக்கு தெரியும், நான் இங்க இருக்கிறேன். எவ்வளவு ஆச்சரியம். கண்ணு பாருங்க, ஊட்டி போகணும்னு நினைக்குது இந்த கண்ணு, கொடைக்கானல் போகணும்னு நினைக்குது, குற்றாலம் போகணும்னு நினைக்குது. ஒண்ணும் கிடையாது. நீங்க எங்க போனாலும் நான் பார்த்து ஆராய்ச்சி பண்ண எல்லா இடம் போயிருக்கிறேன். ஆராய்ச்சி நீங்க என்ன கூட்டாங்க ஒரு தடவை, சிட்னி அந்த பிரிஸ்பன்ல நின்று சொன்னாங்க, உலகத்திலே பெரிய ராட்டாம்பா. நான் கேட்டேன், சாகரத்துக்கு என்ன கொண்டு போறீங்களாங்க? உலகத்துல பெரிய ராட்டில் எங்கேருந்து விழுந்தா என்ன ஆகுது? அழகான இடம் எல்லாம். நான் வரலன்னு சொல்லிட்டேன். இவங்க என்ன காலையில என்ன விட்டுட்டு சாயங்காலம் தான் என்ன மீட் பண்ணாங்க. நான் ஃபுல்லா மினிஸ்ட்ரியில இருந்தேன், ஊழியத்துல இருந்தேன். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண, தீர்க்க தரிசனம் சொல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அந்த இடத்துக்கு போயிட்டேன். இவங்க சாயங்காலம் தான் என்ன வந்து மீட் பண்ணாங்க. இவன் வந்த உடனே என்ன சொல்றா, உன் கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குங்க, நாங்க சுத்தி பார்க்க போயிட்டாங்க. எல்லா இடமும் மரம். உங்களுக்கு மரம் பார்க்கணுமா? நீங்க உங்க கண்ணு பிரச்சனையும் உங்க சிந்தனை பிரச்சனையும் தான் இருக்கு. உங்க சிந்தனை கொஞ்சம் பிரச்சனையானது, உங்க மனசு கொஞ்சம் பிரச்சனையானது. இந்த மரத்தையே நீங்க ஊட்டியில் இருக்கிற மரம் போல பார்க்கலாம். எதிர இந்த காற்றை நீங்க ருசிக்கலாம், பைப்புல வர்ற தண்ணியை நீங்க பார்க்கலாம், இந்த கடலை பார்க்கலாம். போய் கடல்ல போய் நின்று பாத்தீங்கன்னா, இங்க இருந்து எல்லாம் கன்னியாகுமரிக்கு போறாங்க, கன்னியாகுமரியில இருந்து எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு வரான். காஷ்மீர் போயிடாதீங்க, தொலைஞ்சீங்க. நான் வரவு அங்க சோத்திரம் பாட்டு பாடதான் வரணும். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு பாட்டு பாடதான் காஷ்மீருக்கு வரணும். காஷ்மீர் பக்கமே போயிடாதீங்க. எல்லா இடமும் அருமையான, நீங்கள் உங்கள் மனசுதான் காரணம், உங்க எண்ணம் தான் காரணம். கல்யாணம் பண்ணிட்டோம், கருப்பாயிட்டு, ஆளு கருப்பாயிட்டு, அந்த பவுடர் கூடலாம் அடிச்சு
பார்க்க கண்ணுக்கு பார்த்து சிவப்பா இருந்தது. ஒரு பொண்ணை ஒரு பையன் பார்க்க வந்தான். நான் சொன்னேன், இப்ப அந்த பொண்ணை காமிச்சிங்கன்னா அவன் கட்டாம போயிடுவான், கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க. அம்மாட்ட போய் சொன்னோம், அம்மா இந்த பையனை சிவப்பா மாத்திருங்கன்னு. அவங்க சிவப்பா மாத்துவாங்க, நீளமா மாத்துவாங்க, என்ன வேணாலும் மாத்துவாங்க. அவ்வளவு பவுடர் வச்சுக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பவுடர்லாம் அடிச்சு முடியெல்லாம் எழுப்பி விட்டு கொண்ட கிண்டெல்லாம் போட்டு விட்டு அந்த பையன் சொல்றான், இவ்வளவுதான் நான் கட்டுவேங்கிறான். ஆனா காலையில குளிச்சு பார்த்தா தெரியும் எல்லாம் போகும். இதெல்லாம் மனசுலயும் எண்ணத்திலையும் உணர்வுல தான் இருக்கு. என்னப்பா எல்லாரும் எனக்கு ஆச்சரியம் பண்ணாங்க, பாஸ் கை கொடுத்தாங்க. யாருமே இந்த பொண்ணை 10 பேர் பார்த்து கட்டவே மாட்டேன்ட்டாங்க. பாஸ்டர், இந்த பையனை நீங்க கட்ட வச்சீங்க, ரொம்ப நன்றி பாஸ்டர். நான் அப்போ இந்த மனசும் எண்ணமும் உணர்வும் அலைமோதுகிறது. நான் எல்லா இடமும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு இடம் தான் இன்பமான இடம், அது தேவனுடைய சபைதான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் ஆவிக்குரிய பகுதிகளிலே எதிலே விழுந்திருக்கிறீர்களோ, எதிலே தவறி இருக்கிறீர்களோ, எதை விட்டுவிட்டீர்களோ, எதை செய்யாமல் போனீர்களோ, அதையெல்லாம் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துங்கள். கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருப்பார். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை பேசுகிறேன், ஃபெய்த், விசுவாசம். விசுவாசத்தை பற்றி பேச விரும்புகிறேன். நாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு அருமையான விசுவாசம் தேவை. அவர் உண்டென்றும் தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாதபடி நாம் தேவன் அண்டைக்கு நெருங்க முடியாது. வாசிக்கலாம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கக்கூடாது காரியம். ஏனென்றால் தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நீங்கள் அப்போஸ்தலருடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், விசுவாசத்திலே கட்டப்பட்டதா இருக்க வேண்டும், விசுவாசத்திலே வளர்கிறதா இருக்க வேண்டும், விசுவாசத்திலே பெருகிறதா இருக்க வேண்டும், விசுவாசத்திலே அருமையான கட்டு அது கட்டப்பட்டு பெருக வேண்டும். வாசிக்கலாம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. விசுவாசத்திலே என்னப்பட்டு அந்த ஒரு வார்த்தை மாத்திரம், அதுல என்ன பேச போறேன். விசுவாசத்திலே சிறப்பட வேண்டும். விசுவாசம் இருக்குது, ஆனா சிறப்படல. விசுவாசம் இருக்குது, கொஞ்சம் விசுவாசம், அற்ப விசுவாசம். இயேசு நம்புறீங்க, பரலோகம் போகணும் தெரியும், இயேசுதான் கடவுள் தெரியும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விசுவாசம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்துல எப்படிப்பட்ட விசுவாசத்தை அருமையான எதிர்பார்க்கிறார் என்றால், ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்படிப்பட்ட விசுவாசம் இஸ்ரவேலுக்குள்ளேயும் இல்லை. அவர் திரளான ஜனங்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கும் போது ஒரு பெண் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆண்டவர் சொன்னார், என்னை ஒருவர் தொட்டிருக்கிறார். அந்த தொடுகையின் விசுவாசம் மேன்மையானது, அந்த தொடுகையின் விசுவாசம் பூரணமானது, அந்த தொடுகையின் விசுவாசம் வளர்ந்தது, அந்த தொடுகையின் விசுவாசம் வல்லமையை கொண்டு வருகிறது, அந்த தொடுகையின் விசுவாசம் அவளுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொண்டு வருகிற விசுவாசம். சங்கீதம் 27:13 வாசிக்கலாம். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று, கர்த்தருடைய மகிமையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். நீ எல்லாவற்றுக்கும் நீங்கள் கர்த்தரை தான் நம்ப வேண்டும், ஆண்டவரை தான் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவரை தான் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும். உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டிசைன் கர்த்தர் பண்ணியிருக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி முகம் இல்லை, எல்லாருக்கும் ஒவ்வொரு டிசைன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சிலர் மருத்துவர்களாய் கர்த்தர் உண்டு பண்ணியிருக்கிறார், சிலர் இன்ஜினியராய் உண்டு பண்ணியிருக்கிறார். அருமையான சிலர் அருமையான சில டிபார்ட்மெண்ட்ல IAS ஆபீசர்ஸா இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் சில கவர்னரா இருக்கிறாங்க.
அருமையான ஒவ்வொரு பலவிதமான வேலைகளை செய்கிறவர்கள் இருக்கிறார். டைபிஸ்ட் இருக்கிறாங்க நிறைய. ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல பலவிதமான வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார். அது ஆண்டவருடைய அந்த திட்டம், அந்த நோக்கம். அருமையான தேவன். ஆனால் ஒன்று மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே என் மேல என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். நீ தேர்வுக்கு போனீங்க, தோத்துட்டீங்க, கவலைப்படாதீங்க. நீ என் கூட வந்தீங்கன்னா நீ தேர்வுக்கே போக மாட்டீங்க. நான் கொண்டு போய் அங்க விடுறேன். டீ கடையில் ஒருத்தர் உட்கார்ந்த ப்ரொஃபஸர், அவர் தெரியும், இப்படியே உட்கார்ந்து இருப்பார், சிரிக்கவே மாட்டார். ஒரு 10 டீ குடிப்பார் அந்த ஜிக்மர் கேண்டீன்ல. அப்படியே எழுந்துருவார். அவரு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஸர் தெரியுமா? மனநல மருத்துவ டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரொஃபஸர். இவருக்கு நம்ம தான் மருத்துவம் பார்க்க முடியும். அப்படியே தாடியெல்லாம் வச்சிருப்பார், பேர் மறந்து போச்சு. அவற்றை கேட்ட அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நான் தெரியாம இந்த லைனுக்கு வந்துட்டேன் பாரு. நீ யார்கிட்டயா கேளுங்க. ஐயோ, நீங்க ஜிக்மர்ல பழச்சுக்கிட்டீங்க. தமிழ்நாட்டுல அங்கங்க ஐசியூல நின்று அவங்களை சட்டையை பிடிச்சே தூக்கிடுவானுங்க அரசியல்வாதி. செத்து போனான். அவன் செத்து போனதுக்கு இவர் என்ன செய்ய முடியும்? அப்புறம் ஸ்ட்ரைக், அப்புறம் போராட்டம். அரசியல்வாதிங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்ல, சில கஷ்டமான சிச்சுவேஷன் என்ன தெரியுங்களா? அரசியல்வாதிக்கு இங்க இருந்து வண்டியே போகும், ஒரு பெரிய டீமே போகும். அவன் தூங்குறதுல இருந்து எழும்புற அங்கதான் காத்தே இருக்கணும். ஆஹா, இப்ப உங்க கொரோனா வந்தா எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணுவாங்களோ தெரியாது. நீங்க ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை சிலர் வச்சிருப்பார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாருக்கும் அந்த வேலை கிடையாது. என்ன கொண்டு போய் எங்கேயாவது நீங்க எனக்கு வேலை கொடுத்தா அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். என்ன அடுத்த நாளே மதம் மாற்றான்னு சொல்லி என்ன வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. சஸ்பெண்ட் எல்லாம் கிடையாது, ஒரே டிஸ்மிஸ் தான். சஸ்பெண்ட், என்கொயரி இதெல்லாம் கிடையாது. கர்த்தர் உங்களை எப்படி வைத்திருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரோ, ஆண்டவரே அந்த இடத்து பிளஸ் முடிச்சீங்க, எல்லாம் ஒரு தத்தளிப்போடு கூட இருப்பீங்க. அங்க போலாமா, இங்க போலாமா, பிளைட் ஓட்ட போலாமா. பிளைட் ஓட்ட போனவனுக்கு இப்ப சம்பளமே கிடையாது. நீங்க பிளைட் ஓட்ட ஒரு 4 பிளைட் இடிச்சதை பாத்தீங்கன்னா பிளைட் ஓட்ட போவே மாட்டீங்க. முன்னெல்லாம் அவ்வளவு கிடையாது. நாங்க யாரு ஓட்ட போறோம், பிளைட்டை ஓட்ட போறோம், ராக்கெட்டை ஓட்ட போறோம். நீ எதையும் ஓட்ட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். கர்த்தர் உன்னை எந்த பாதையில வைத்திருக்கிறாரோ அவரே வாசலை திறந்து கரம் பிடித்து உன்னை நடத்துவார். அவரே உனக்கு பாதை காட்டுகிற தேவன், அவரே உனக்கு வழிகாட்டுகிற தேவன். உன்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே சந்தோஷமா இரு. பூத்துறையில வச்சிருந்தா பூத்துறையில சந்தோஷமா இரு. மலையில கொண்டு போய் உன்னை வச்சிருந்தாலும் சந்தோஷமா இரு. பாண்டிச்சேரியில வச்சிருந்தா சந்தோஷமா இரு. இங்க இருந்து பிரான்ஸுக்கு போகணும்னு நினைக்காத. பிரான்ஸுக்கு போகணும் நீ நினைச்ச தொலைஞ்ச, அங்க போய் சிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, தொலைஞ்ச. அரேபியா போகணும், அங்க போகணும், இங்க போகணும். இதுக்கே ஜெபம் பண்ணிட்டே இருக்கு, உபாசம் பண்ணிட்டு. அப்படி ஒண்ணு நீ ஜெபம் பண்ண வேண்டாம். கர்த்தர் உன்னை கொண்டு போனால் அருமையான உன் வீட்டை கதவை தட்டி உனக்கு விசாவும் வரும், டிக்கெட் வரும். ஆமென். ஆண்டவர் செய்வார். நீ ஒன்று கிடைக்கவில்லை, ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியவில்லை என்று கவலைப்படாது. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை சார்ந்து கொள், அவர் மேல் உன் விசுவாசத்தை வைத்துக் கொள். ஒருத்தர் ஒரு ஊழியக்கார பிரசங்கம் பண்றாரு. அவர் எல்லாமே 90க்கு கீழே அவர் மார்க் வந்ததே இல்லையா. 95, 98 எல்லாம் இப்படிதான் வருமா. ஆனா 5 சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டாரு. 5 சப்ஜெக்ட்ல அவர் சொல்றாரு, அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதுனாலதான் நான் உலகம் முழுவதும் பிரசங்கியாரா இருக்கிறேன். என்ன தெரியாதவங்க உலகத்துல எந்த பகுதியிலும் கிடையாது. 4000 பேர் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு அவங்க எஜுகேஷன் கொடுக்கிறாரு மதுரையில. தேவன் உன்னை வைத்திருக்கிற வழி ஆச்சரியமானது. தேவன் உன்னை வைத்திருக்கிற பாதை ஆச்சரியமானது. தேவன் உன் மேலே வைத்திருக்கிற திட்டம் ஆச்சரியமானது. தேவன் உன் மேலே வைத்திருக்கிற நோக்கம் ஆச்சரியமானது. அருமையான நீ ஆச்சரியமானவள், ஆச்சரியமானவன். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். வலையை விட்டுட்டு வந்துட்டாங்க.
ஊரை விட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னே வந்தாங்க. ஆனா விசுவாசத்திலே அவர்கள் வளரவில்லை. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அற்ப விசுவாசிகளே, ஐயா வலையை விட்டு வந்தவன், ஐயா அருமையான போட்டை விட்டு வந்தவன், உலகத்தை விட்டு வந்தவன், எல்லாத்தையும் விட்டு வந்து எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போனவன். காற்றடிச்சிச்சு, படகு அசைஞ்சிச்சு, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம். இவங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அற்ப விசுவாசிய. வேற ஒரு இடத்துலயும் ஆண்டவர் அற்ப விசுவாசின்னு சொல்றாரு. அற்ப விசுவாசிய, இன்றைக்கு இருந்து நாளைக்கு காட்டுக்கு போடுகிற காட்டு புஷ்பத்திற்கு ஒடுத்து நிற்கிற நான் உங்களை ஒடுத்து நிற்காமல் இருப்பேனோ. வாசிக்கலாம். என்னத்தை உண்டோ, என்னத்தை குடிப்போ, கவலைப்படாதீர்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம் 31ஆம் வசனம் இருந்து வாசி. ஒரு பிசாசு துரத்த அவங்களால முடியல. அவங்க வந்து சொல்றாங்க ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரே உங்களுடைய சீசரிடத்தில் ஒரு பிசாசு துரத்த கொண்டு வந்தார். ஒருவன் 38 அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சித்தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன். அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அப்படி என்றால் சீஷர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் அற்ப விசுவாசம், வளர்ச்சி அடையாத விசுவாசம். உங்ககிட்ட பிசாசு கொண்டு விரட்டுது. உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா வந்து விரட்டிடுவீங்களா? உடனே பாஸ்டர் எங்க இருந்தாலும் வாங்க, ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போங்க, உங்க ஒரு அம்மா ஆடிட்டு இருக்காமங்க. ஆனா நீங்க தான் துரத்தணும். அதனால உங்ககிட்ட ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் எனப்படும். நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் வல்லமையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்புதங்களை கொண்டு வருகிற வல்லமை தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு இருக்கிறது. ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற வல்லமை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு இருக்கிறது. விடுதலையை கொண்டு வருகிற வல்லமை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு இருக்கிறது. தேவன் சாபங்களை மாற்றுகிற வல்லமை தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு இருக்கிறது. இந்த விசுவாசத்தை வேதம் வரம் என்று அழைக்கிறது. இந்த விசுவாசத்தை தேவனுடைய ஆவி என்று அழைக்கிறது. விசுவாசத்தின் ஆவி என்று அழைக்கிறது. அருமையான எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை இந்த கால வேளையில உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வல்லமை உள்ளது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வேலையானது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் விடுதலையை கொண்டு வருகிறது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இயேசுவுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவ ரகமான விசுவாசம். அது தேவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம். அது தேவனை போல் இருக்கிற விசுவாசம். அதை நான் தேவன் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இது தெரியாது. அதுக்குதான் அங்க ஜெபம், இங்க ஜெபம், அங்க உபவாசம், இங்க உபவாசம், அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன் போறாங்கன்னா அவங்க விசுவாசம் பலவீனப்பட்டிருக்கிறது. 1800 ரூபாய் கொடுத்து போயிருக்கிறாங்க ஒருத்தரும். நம்மட கொடுக்க கூடாது. நான் உங்க வீட்டிலேயே வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க வெளியே வர வேண்டாம். என் கார்ல வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி உங்க கார்ல போகணும் ஆசைன்னா என் கார்லயே பாண்டிச்சேரியில உங்க சுத்தி சுத்தி காட்டுவேன். ஏன்னா நீங்க 1500 ரூபாய் கொடுத்துருங்க, 4 லெட்டர் போட்டிருப்பேன். என்னையா விசுவாசம் எப்படிப்பட்டது? உன் விசுவாசம் வளர்ந்து இருக்கிறதா? உன் விசுவாசம் பெருகி இருக்கிறதா? உன் விசுவாசம் மேன்மடைந்து இருக்கிறதா? நான் பிரசங்கம் பண்றப்பா அதோடு முடிஞ்சு. உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். எலியா அப்படிதானே சொன்னான். எலியா போல ஒரு ஆளு புதிய ஏற்பாட்டுல எவனாவது இருக்கிறாரா? புதிய ஏற்பாட்டுல யாரா இருக்கிறாங்களா? இல்ல எங்கேயாவது குருட பார்வையிட என்னன்னா சப்பானி நடக்கிறானா, ஊமை பேசுறானா? சொல்லுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து போயிடுவோம். நீங்க காசு கொடுக்க வேண்டாம், நான் ஃப்ரீயா உங்களை வேன்ல கூட்டு போறேன்.
இந்த சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு வேன் நிக்குது, நானே கூட்டு போறேன். ஏன் நடக்கல, ஏன் முடியல, இன்னும் என்னையும் சேர்த்து பிரசங்கம் பண்றேன். இன்னும் இயேசுவை போல் இருக்கிற விசுவாசத்தின் வளர்ச்சிக்கு நேராக நாம் வரவில்லை. இயேசுவை போல் இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகவில்லை. நம்ம எல்லாம் அந்த கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்களா, நடந்துச்சா, என்ன விளையாடுறீங்களா? அப்ப எங்க ஜெபம்? நான் பாசிங் பண்ணி கடந்து கட்டிட்டு கிடக்குறேனே, ஜெபம் பண்ணிட்டு கிடக்குறேனே. அது பாசி ஜெபத்தை எல்லாம் ஏசுனார் கேட்க மாட்டாருங்கிறான். அப்படியே ஒருவேளை ஜெபம் பண்ணாலும் பாஸ் அம்மா ஜெபத்தை கேட்பாருங்கிறாங்க, சொல்றாங்க. இதெல்லாம் எங்க காதுல வருது. ஐயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எப்படிப்பட்ட விசுவாசம்? நீங்க ஒன்ன ஒத்துக்கிட்டாதான் இந்த செய்தி உங்களுக்குள்ள யூஸா இருக்கு. இந்த செய்தி, ஆண்டவரே என் விசுவாசத்திலே நான் குறைவுள்ளவளாய், ஆண்டவரே நான் விசுவாசத்திலே குறைவுள்ளவனாய், என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆண்டவரே பிரசங்கியாராகிய நான் விசுவாசத்திலே குறைவுள்ளவனாய். இதை நீங்க ஒத்துக்கிட்டாதான் இந்த செய்தி உங்களுக்கு பலனா இருக்கும். இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கும். இந்த செய்தி உங்களை வீழ்த்தும். இந்த செய்தி உங்களை கட்டி எழுப்பும். முதலாவது, எப்படி பாஸ்டர் விசுவாசத்திலே பெருகுகிறது, எப்படி விசுவாசத்திலே வளர்கிறது, எப்படி விசுவாசத்திலே கட்டப்படுகிறது? ஃபர்ஸ்ட், நீங்கள் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்றால் விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும். வாசிக்கலாம் நீதிமொழியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். இந்த நாவுக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ நல்லா புரிஞ்சுக்க, இதிலே வருகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. ஆமென். இது ஒரு மனுஷனை அழிக்கவும் செய்யும், ஒரு மனிதனை கட்டவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். நீங்கள் உங்க சமுதாய கட்டமைப்பிலே நீங்க எப்படி வளர்ந்து விட்டீர்கள் என்றால், நல்ல வார்த்தையே பேசுறது இல்லை. காலையில இருந்து சாயங்காலம் பிள்ளைங்கிட்ட சனிய உங்க அப்பனை போல நீ இருக்கிற அச்சி அப்படியே விழுந்திருக்கு, உருப்பிட மாட்டேன். உங்க அப்பா என்ன பாரு, ஊர் சுத்தி திரான் பாரு, அதே போலதான் நீ சுத்திவே தெரியும். பிள்ளைங்க பாடம் எடுத்துட்டு ஃபெயில்ல ஒண்ணு ஃபெயில் ஆகி வந்தனா அவனை போட்டு அட்டி அட்டி அடிக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு பணம் செலவு பண்ணேன், என்ன ஃபீஸ் கட்டினேன், படிக்கிறியா நாய பேய, இப்படி பேசி 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 அவனை நாயேன்னு சொல்லி பேசுறீங்க பாருங்க. வயசானவன கிழவனேங்கிறான், கிழடு சத்தம் கட்டாம படுத்து கிடக்குறான். நீங்க நல்ல வார்த்தையே பேச. ஃபெயில் ஆயிட்டு ஒருத்தர் வந்துட்டு அவங்க பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லணும்? வெரி குட், நீ ஃபெயில் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம், அடுத்த தடவை பரீட்சை எழுதும் போது நிறைய மார்க் எடுக்கணும். விழுந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம், ஒண்ணு கவலைப்படாத. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல PhD வாங்கிடலாம், மற்ற நாட்டுல வாங்க முடியாது. இந்தியா பொறுத்தல படிப்பு ஒரு பிரச்சனையே கிடையாது. டாக்டர் போட்டுக்கலாம், முடி வெட்டுற கடையில் அவன் டாக்டர் போட்டுக்கிறான், டாக்டர் போட்டு PhD வேற வாங்கிக்கலாம். நான் கேட்டேன், நீ எங்கடா அந்த வாங்கினேன்னு கேட்டேன். அது மெட்ராஸ்ல ஒருத்தர் இலங்கையில் முடி வெட்டுறாரு, அவர்கிட்ட படிச்சிருக்கிறேன், அதனால இந்த டாக்டர் பட்டம். டாக்டர் பட்டம் எல்லாம் ரொம்ப மந்திரவாதி போட்டுக்கிறான். யா டாக்டர்னு ஜோசியக்காரன் போட்டுக்கிறான், குறி சொல்றவன் போட்டுக்கிறான். எங்க ஆளுங்களும் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க, எங்க ஆளுங்களும் நிறைய பேர் போட்டுக்கிறான். டாக்டர் ரெவரண்ட், மோஸ்ட் ரெவரண்டா. எவன் அந்த பட்டம் கொடுத்தான்? மோசம். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாடுல நல்ல வார்த்தை பேச. ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா? டாக்டர் நிறைய டாக்டர் இருக்கிறாங்க, சண்டைக்கு வந்துட போறாங்க. அது அப்படியே படிக்கிறது. யூரின் சரியா போல,
மோஷன் சரியா போல, ராத்திரி தூங்கல, அவன்கிட்ட எடுத்து படிக்கிறது. பக்கத்து பெட்ல உள்ளவனுக்கு இதே தானே வியாதி. அவன் சொல்றான் நேத்தே செத்து போயிட்டான், கீழே படுக்கிறதான் ஒருத்தன். அவன்கிட்ட போய் திராட்சை பழமெல்லாம் கொடுத்து, கவலைப்படாதீங்க பிரதர், உங்களை என்னால மறக்கவே முடியாது, எனக்கு செத்து போயிடுவீங்கன்னு சொல்லாம அவனை சொல்லி சொல்லி அவன் ஒரு 5-6 நாளைக்கு இருப்பான். அவனை நைட்டே சாவடிச்சு, நீங்க போனா என்ன சொல்லுங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. 250 தடவை புதிய ஏற்பாட்டுல பயப்படாதீங்க, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் நன்மை செய்வா. இது கிறிஸ்தவங்க மாத்திரம் தான் சொல்றாங்க, வேற எந்த மதத்தை சார்ந்தவங்களும் சொல்லல. கிறிஸ்தவ சபையில எனக்கு உள்ள ஆச்சரியம் என்னன்னா, கர்த்தர் பேசுறான்னு சொல்றான். எங்க கோயில்ல நான் பூசாரி போய் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், ஒரு நாள் இங்க நம்ம சாமி பேசுன்னு சொன்னதே இல்லை. சொல்லியிருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன், அங்கே இருந்திருக்கேன். தேவன் அருமையான அருமையான வேத புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவருடைய அருமையான நல்ல பேசுறவங்க நாவுக்கு பயிற்சி கொடுங்க. பேசலாம், காலையில் எழுந்தி நல்ல வார்த்தையை பேசுங்க. மனைவியை பார்த்து சொல்லுங்க, மனைவியை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப அழகா இருக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லி பாருங்களேன், நான் வச்சிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குது, எப்பா ரொம்ப அழகா இருக்குமா, சாப்பாடு உப்பா இருக்கும், நான் நான் அப்படி பழகி இருக்கிறேன், மனுஷன் வாயில வைக்க முடியாது, சாப்பாடு குழம்பு எப்படி இருக்குது, நான் சொல்லுவேன் அருமையா இருக்குது. அப்ப சண்டை நடக்காது. இல்லைன்னா நாளையில இருந்து நீனே குழம்பு வேணும், நம்மள கிச்சன்ல தூக்கி போட்டுறான். நல்ல பேசுங்கய்யா, நல்ல வார்த்தையை சொல்லுங்கய்யா, அருமையான உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, சபையில சொல்லுங்க. கலங்காதீங்க பிரதர், பயப்படாதீங்க பிரதர், சோர்ந்து போகாதீங்க பிரதர். ஏன் பிரதர் இப்படி நீங்க பேசுறீங்க, பேசாதீங்க பிரதர், சபையில அற்புதம் நடக்கும் பிரதர். பாசு சாதாரண ஆள் நினைக்காதீங்க, பாசு உங்களுக்கு ஜெபமானா நடக்கும் பிரதர், அற்புதம் நடக்கும் பிரதர், அதிசயம் நடக்கும் பிரதர். சொல்லுங்க, நல்ல பர்சன் கேட்பான், நல்ல பர்சன் கேட்டுட்டே இருப்பான். கணித மேலே கொடுத்து கேள்விப்பட்டா அவன் வாத்தியார் சொல்றான், பாடம் நடத்திக்கிட்டே இருந்து எல்லாம் புரிஞ்சுச்சா சார், பால் மட்டும் போல சாருங்கிறான். அவன் அங்க ஒரு பெருசாடி பொந்துக்குள்ள போறது, அவன் கணித மேலையா மாறிட்டான். அவன் அதே பார்த்துக்கிட்டு இருந்தான், பால் உள்ள போல சார். இவன் பாடத்தையும் அவன் கவனிக்கல. அதே மாதிரிதான் நிறைய விசுவாசிங்க. ஒரு விசுவாசியை பத்தி சமீபத்தில் சொல்றாங்க, பாறைக்கோல் எடுத்துட்டு வந்து, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பிரதர், பாறைக்கோல் எடுத்துட்டு வந்து வீட்டை குழி தோண்டி கவர்ல மண் எடுத்துட்டு அந்த பாச சொல்லிக்கிறாராம், மெட்ராஸுக்கு கொண்டு வாங்க. அடப்பாவிகளை, வீடு வித்துட்டாங்க. ஆனா இந்த மாதிரி தரையில பாறைக்கோலை எடுத்து குத்தி மண் எடுத்து பிளாஸ்டிக் கவர்ல எடுத்து மெட்ராஸ்ல அந்த ஊழியக்காரன், உருப்படாத ஊழியக்காரன், அவனுக்கு வசனமும் ஒன்னும் சம்பந்தமே இல்லாதவன், அவன் தரிசனம் பெற்றானா சொப்பனம் பெற்றானா, அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கிறான். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வீட வித்துருக்கிறான். இந்த நாளின் கால வேளையிலே வசனத்தை எல்லாம் படிச்சவங்க, எஜுகேட்டட் பீப்புள். சரி, எங்களை மாதிரி ஆளுங்க பாறைக்கோலை வச்சோம் குழிய தோண்டணும்னா நாங்க படிக்காத ஆளுங்க. நீங்க எல்லாம் ஹை எஜுகேட்டட். காமராஜனார்ல ஒரு அம்மா, இந்த சிக்மர் நேட்ஸ் அம்மா தான், மூர்த்திக்கு சொந்தக்காரங்க. எவனோ ஒருத்தன் வந்து சொன்னானா, இந்த வீட்டுல இருந்தா சாவு விழுமுன்னு வீட வித்துட்டு காமராஜ் இந்த கலைவாணி நகருக்கு போயிட்டாங்கயா. அவங்க சாவு ரொம்ப கஷ்டமாயி போச்சு எடுக்கிறது. கல்லறையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் நிறைவிட்டான் கவர்மெண்ட்டுக்காரன். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க பாண்டிச்சேரியில் அடக்கம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயா, வசனத்தை கேள், வசனத்தின் மேல் நில். ஆமென். வசனத்தை கேள், வசனத்தை சார்ந்து கொள். வசனத்தின் மேலே நீ வசனத்தை பேசு.
Amen. சூழ்நிலைகள் அருமையான 7 மடங்கு அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் இந்த அக்கினிக்கு நாங்கள் போனாலும் நீ உண்டு பண்ணின பொற்சலையை வணங்குவதில்லை. சிங்கம் எங்களை கொண்டாலும் பரவாயில்லை, நாங்கள் எப்பொழுது போல 3 வேளையும் நான் ஜெபிப்பேன். இந்த வார்த்தை தான் விசுவாசத்தின் வார்த்தை. இந்த வார்த்தை தான் விசுவாசத்தின் வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. உருப்படாத ஊழியக்காரங்க, உருப்படாத தீர்க்கதரிசனம் இங்கெல்லாம் கொஞ்சம் குறைவு. எங்க ஊர் பக்கம்னா ஜாஸ்தி. ஒருத்தனை பார்த்தா இதுவரையிலும் தாடி வச்சிருப்பான், ஒருத்தனை பார்த்தா மொட்டை அடிச்சு இதுவரையும் தாடி வச்சிருப்பான். காவி கூட்டம் எல்லாம் எங்க ஊர் பக்கம் ரொம்ப ஜாஸ்தி. காவியை போட்டு ஒரு பையன் தொங்க போட்டுட்டு அப்படியே நடப்பான். இயேசுவுக்கு சீசன். செருப்பு போட மாட்டான் எங்க ஊர் பக்கத்துல ஆளுங்க. என்னெல்லாமோ அவன் செய்யறான். ஆனா ஜனங்க அவனை கண்டா பயப்படுறாங்க. அவனுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. மீச வச்சுட்டு போனா அங்க பிரசங்கம் பண்ண விட மாட்டாங்க. நெய்யாற்றங்கரையில ஒரு நாள் பேசினேன், நான் மீச வச்சே பிரசங்கம் பண்ணேன். அந்த பாஸ் அங்க மீச வச்சவனுக்கு கம்யூனியன் கொடுக்க மாட்டாங்களாம். நான் பிரசங்கம் பண்ண பிறகுதான் அந்த பாஸ் கம்யூனியன் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஏன் பொம்பளைங்களுக்கு மீச வரல, எங்களுக்கு வந்திருக்குன்னு கேட்டேன். அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க, அப்புறம் நீங்க கொடுக்க மாட்டாங்க. ஆமா, பொம்பளைங்களுக்கு மீச வரலையே, எங்களுக்கு தானே வந்திருக்குது, அப்ப கொடுங்கன்ட்டேன். தேவனுடைய பிள்ளையா இந்த நாளில் கால வேளை ஆராதனையில தேவனுடைய வார்த்தையை பேசுங்க, சூழ்நிலையை பேசாதீங்க, தவறான வார்த்தைகளை காட்டாதீங்க. பொம்மையை பாத்தீங்கன்னா இப்படி 2 பேர் வச்சு அங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பொம்மை இப்படி இருக்குது, ஒரு பொம்மை இப்படி வாய் கண்ணு இஷ்டத்துக்கு கண்ணை பறக்க விடுது, இஷ்டத்துக்கு காலை இப்படியே பறக்க விடுது, இஷ்டத்துக்கு பேச காண்பேன் என்றைக்குமே காணும். ஆன்சர் தான் எனக்கு தெரிஞ்சு கொண்ட வர ஆன்சர். பரலோகமே சொன்னதை நான் காண்பேன் என்று காண்பேனோடு போட்டு சண்டை. என காணாத ஒரு ஆளாக என்று காண்பேன், இன்றே காண்பேன். ஆமென். பாசமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பாஸ் இப்படி பிரசங்கம் பண்றாங்க. 2வது அருமையான இந்த விசுவாசம் நீங்கள் வளர வேண்டும் என்றால், இந்த விசுவாசம் கட்டப்பட வேண்டும் என்றால், இந்த விசுவாசம் உங்களில பெருக வேண்டும் என்றால், அடுத்த பகுதிக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை காத்திருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வெயிட் பண்ணணும். ஒன்னு காரியத்துக்கு ஜெபம் பண்ணீங்க, வெயிட் பண்ணணும். 3 காரியத்தை சொல்றேன். சில ஜெபங்கள் உடனே பதில் வரும், சில ஜெபங்கள் அருமையான கொஞ்சம் காத்திருந்து பதில் வரும், சில ஜெபங்கள் பதிலே வராது. நீங்கள் 3க்கு ஆன்சர் உங்களுக்கு சொல்றேன். பதில் வருகிற ஜெபம் ஸ்தோத்திரம், அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தேவையில்லை. காத்திருந்து பெற்றுக் கொள்கிற ஜெபத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் தேவையில்லை. வராத ஜெபத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். உங்களுக்கு நன்மையா இருந்தால் கர்த்தர் அதை தந்திருப்பார். நன்மையா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு அதை செய்திருப்பார். உங்களுக்கு ஆசை நிறைய உண்டு. நீங்க நான் அமெரிக்கா போறதுக்கு நாங்க 2 பேரும் அந்த அமெரிக்கன் எம்பசில நான் நினைச்சேன் அமெரிக்கா போயிரும். ஏன்னா எங்களுக்கு இன்விடேஷன் கார்டு வந்துட்டு அமெரிக்கால இருந்து பைபிள் காலேஜ்ல படிக்கிறது. லேட்டர் ரைன் ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து வந்துச்சு. சரி, இந்த அம்மா வச்சு நான் வண்டி ஓட்டிடுவேன், எங்கனாலும் ஓட்டிடுவேன். அப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்நிய பாஷை, புது பாஷை வரும். அபிஷேகம் அப்படி இருக்குது. எங்க கவுண்டர் போற வரையில் அந்நிய பாஷை, ஆவி, ஜெபம், காலையில வேற சாப்பிடல, உபவாசம். ஏன்னா நம்ம அமெரிக்கா விசா வாங்க போறோம். நான் கேட்ட விசா கிடைக்குமான்னு. அவன் சொன்னா, நம்ம ஆளுங்க கவுண்டர்ல இருந்தான்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு லேடி இருந்துச்சு, இந்தியன் லேடி, ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு முன்னாடி உள்ளவன் இந்தியன் லேடி இருந்துச்சு. நான் போன உடனே ஒரு வெள்ளைக்காரன் ஜம்முன்னு உட்கார்ந்துறான். ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெரி ஃபைன். நீ எதுக்கு அமெரிக்கா போறேன்னு கேட்கறான். அவன் லாங்குவேஜ்ல பேசுறான். பைபிள், ஐ எம் ஸ்டடியிங் பைபிள் காலேஜ்ங்கிறேன்.
நோ 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 நோ. இருதயமே வெடிச்சயமா இருக்கு. ஏன்டா இவன் இவ்வளவு கத்துறான், நம்ம போறதுக்கு இவனுக்கு என்னடா வேதனையா இருக்குது. அவன் சொல்லலாம் இந்தியால பெஸ்ட் பைபிள் காலேஜ் இன் இந்தியாங்கிறான். அது எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் தெரியுமா எனக்கு? அப்படியே திரும்பி வந்துட்டோம். கண்ணுல இருந்து கண்ணீர் வந்து அந்நிய பாஷையெல்லாம் பறந்து போச்சு, அபிஷேகம் எல்லாம் பறந்து போச்சு. அப்படியே கண்ணுல இருந்து சொட்டு சொட்டா வடியுது. நம்மளை கர்த்தர் அமெரிக்கா கொண்டு போய் அங்க ஒரு சபை போதகரா வச்சிருக்குன்னு நினைச்சுன்னா வச்சிருப்பாரு. மெட்ராஸ்ல நம்மளை கொண்டு போய் ஒரு போதகரா வைக்கணும் வச்சிருப்பாரு. உங்களுக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? அதுவும் சிலருக்கு விருப்பம் இல்ல, இந்த பாஷை வேண்டான்னு போயிட்டான். ரொம்ப சந்தோஷம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகள், காத்து 25 வருஷம் காத்திருந்த ஆபிரகாம். நீ 25 வருஷம் எல்லாம் காத்திருக்க முடியாது, அதெல்லாம் கதை, பழைய கதை. காத்திருக்கும் வரையிலும் காத்து. ஆண்டவரே செய்தி, ஆண்டவரே, அது ஒரு விதையை போன்றது. ஏன்னா நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். சில பிரேயர் சேம் பிரேயரா இருக்கு. ஏன்னா ஜெபம் பண்றோம்னு சொல்லலாம், சில பிரேயர் சேம். இந்த பாண்டிச்சேரி பட்டணத்துக்காக அநேக வாசல்களை இந்த மாசம் திறக்கணும் அப்படிலாம் நிறைய ஜெபம் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு சோர்வு உண்டாயிடுச்சு. ஆண்டவர் இந்த மாசம் ஒண்ணும் நடக்கலையே, இந்த வாரம் ஒண்ணும் நடக்கலையே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணும் நடக்கலையே, சூழ்நிலைகள் சாதகமா இல்லையே. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ விதை விதைச்சுக்கிட்டே இருக்கிற, மொத்தமா முளையும், மொத்தமா வளரும், மொத்தமா பலன் கொடுக்கும். ஆனா விதைக்கிறத மாத்திரம் விட்டு சோர்ந்து போயிடாது. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்திலே இந்த வாரத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக, இந்த தேதியிலே ஒரு அற்புதம் நடப்பதாக. அந்த தேதி போய் எத்தனையோ தேதி வந்துச்சு. சோர்ந்து போகாதீங்க, விதைச்சுக்கிட்டே இருங்க ஐயா, அறுப்பீர்கள். காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. அவசரப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. நீ நல்ல புரிஞ்சுங்க, பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ஒரு பிரச்சனை வந்தா கூட, என்ன பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க ஆவிக்குரியவங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, பொறுமையா இருக்கணும். கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்ற இடத்திற்காக காத்திருக்க வேண்டும். அவசரப்பட்ட கூடாது. நீங்க அவசரப்பட்டு ஒண்ணும் நடக்காது. கொஞ்சம் காத்திருக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுக்கு வேற எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. சில பிரச்சனைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி காத்திருக்கலையோ அதே போல உலகத்தை அவன் என்ன செய்வான், நேர சிங்கம் ஒயினுக்கு போவான், 2 பாட்டில் அப்படி ஊத்துவான். அப்படி காத்திருக்க அவனால முடியாது. சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்து அவனால காத்திருக்க முடியாது. கர்த்தர் உனக்கு ஜெபம் என்னும் ஒரு இடத்தை தந்திருக்கிறான், சபை என்னும் ஒரு இடத்தை தந்திருக்கிறான், கர்த்தருடைய சமூகத்தை கொடுத்திருக்கிறான். அவனுக்கு வந்த பிரச்சனை நமக்கும் வருது, நமக்கு வந்த பிரச்சனை அவனுக்கு வந்துருக்கு. அவன் கையாண்ட முறை வேற, நாம் கையாளுகிற முறை வேற. நாம் என்ன கையாள வேண்டும்? அருமையான கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். எல்லா சூழ்நிலை மாறி போச்சு. கடைசி மனைவி என்ன, நம்ம யோபு மனைவி திருப்பி வந்தால் தான் நானும் ரொம்ப நாள் பிரசங்கம் பண்ணேன். ஆனா யோபு மனைவி வரவே இல்லையா. நீ நெட்ல போய் பாருங்க, யோபு மனைவி திரும்பியே வரலையா. கடைசியா சந்திச்சான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றான். அப்ப யோபு மனைவி சொன்னா, யோபுக்கு பைத்தியம் முத்தி போச்சு, இனிமேல் இவங்க கூட வாழ முடியாதுன்னு போயிட்டான். அது சொல்லாம இருந்தா கூட கொஞ்சம் நின்றுப்பா, கூட கொஞ்ச நேரம் நின்றுப்பான். தேவனுடைய பிள்ளையை அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாளிலே அவரை நான் பார்ப்பேன். அவன் ஒரு ஜெப வீரன், தன் சிநேகிதனுக்காக அவன் போராடி சிரிக்கிறான். அவனை தேவன் இரட்சணையாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. காத்திருங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். காத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 69ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டே போகும். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும். நீ அவசரப்படாதீங்க.
மாப்பிள்ளை பார்க்கும்போது அவசரப்பட்டுறாதீங்க, பொண்ணு பார்க்கும்போது அவசரப்பட்டுறாதீங்க, எஜுகேஷன்ல அவசரப்பட்டுறாதீங்க. ஃபாரின் போகும்போது வாசல்கள் எல்லாம் சரியாய் திறக்கப்படாவிட்டால் நீங்க பதறாதீங்க, அவசரப்படாதீங்க. எல்லாம் கொஞ்சம் காத்துருங்க. கர்த்தர் வைத்திருக்கிற நேரத்துல அவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. மேட்டன் எல்லாம் போகாதீங்க. மேட்டன் எல்லாம் போனா கோர்ட்டுக்கு போண்டிருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போண்டிருக்கும். அந்த திருமண தகவல் வருது, பார்த்தா பயங்கரமா இருக்குது, கீழே போட்டிருக்குது, இந்த சம்பந்தமான பிரச்சனை எது வந்தாலும் எங்கள் மேட்ரிமோனிக்கு சம்பந்தமே இல்லை அப்படி போடுறது. பொண்ணு பாக்குறது மாப்பிள்ளை பாக்குறதெல்லாம் கர்த்தர் செய்யற வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்தந்த நேரங்களிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், மகத்தான காரியத்தை செய்வார். ஒரு திருமண காரியத்தின் அற்புதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காமராஜன் ஒரு பாஸ் விழுப்புரத்தில் இருக்கிறாரு, பாஸ் ஜானுடைய சொந்தக்காரர். 2 பொம்பளை பிள்ளைங்க, ஊழியத்துக்கு வந்துட்டாரு. ஊழியத்துக்கு வந்தா என்ன எவ்வளவு கஷ்டம். கொஞ்சம் பேர் தான் அந்த சபைக்கு வருவாங்க. அவங்க கொடுக்குற காணிக்க, அவங்க கொடுக்கறதெல்லாம் வச்சுதான் அவர் ஊழியம் செய்யணும். வேலையும் விட்டு வந்தாரு. கடலை மிட்டாய் வியாபாரம் செய்யறவங்க அவங்க. அந்த மெயின் ரோட்லயே பக்கத்துல இருக்கிறான். பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நகை, நம்ம ஊரை பொறுத்தவரை நகை வேணும், வண்டி வாங்கி கொடுக்கணும், எல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டம். பொண்ணை வச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம். செலவு. பையனை வச்சுனா வரவு இருந்தார். ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து அந்த பொண்ணை கொண்டு வந்து, எனக்கு அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமா எனக்கு ரொம்ப தோட்டுச்சு. அந்த பொண்ணு கட்டி இந்த சேலையை அவுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. இவங்க சேலை கொடுத்து கட்டி, உங்க வீட்டுல இருந்து ஒரு குண்டூசி கூட எங்களுக்கு வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. நடந்தது. ஜெபம் வீண் போகாது. ஒரு ஜெபம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பதிலை கொண்டு வரும். ஒரு ஜெபம் அற்புதங்களை நடப்பிக்கும். ஒரு ஜெபம் முன்னை அதிசயத்திற்குள்ள கொண்டு வரும். கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர்கள் இப்பொழுது செங்கடலை நடந்து கொண்டிருக்கிறார்கள், கால்நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த அற்புதத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்றால், வாக்கு சட்டம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்கு சட்டம் பண்ணினவர் மாறாதவர், வாக்கு சட்டம் பண்ணினவர் ஜீவன் உள்ளவர், வாக்கு சட்டம் பண்ணினவர் அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. வாசாதா ரூகா பாகா ராகா பானா. வாக்கு தத்தம் பண்ணினவர் மாறாதவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் ஜீவன் உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் வல்லமை உள்ளவர். காற்று. 3வது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சரீரமான சபையோடு கூட இணைஞ்சிரு. இப்ப தலை யாரு? சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து சபைக்கு தலை. இப்ப நீங்க அதோடு கூட இணைஞ்சிருக்கு. பரவாயில்ல. கைய ஒடிஞ்ச கையையும் மருத்துவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கட்டுக்கிட்ட போட்டு துணி எல்லாம் வச்சு, அந்த எல்வி முறிவு நம்ம ஊர் பக்கத்துல, அது எந்த இடத்துல இருக்குது? அபிஷேக பாக்கத்துல கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு மருத்துவம், அப்படி மருத்துவ மாவு கட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. கட்டு போட்டு அந்த கையோடு சேர்த்து வச்சுக்கிறாங்க. உங்களெல்லாம் கட்டு போட்டு தான் வச்சிருக்கு. அந்த சரீரத்தோடு கட்டு போட்டு வச்சிருக்கு. கீழாயிட்டா எப்ப கீழான்னு சொல்றேன், வசனம் உள்ள போக போக கீழா, தேவ பிரசன்னம் உள்ள போக போக கீழா, தேவ வல்லமை போக போக கீழா. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வைத்துங்க பிரதர். இப்போ இன்னும் கொஞ்சம் வைத்துங்க பிரதர். இப்போ நல்லா வைத்துங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். ஆமென். இப்ப நீங்க வளர்ந்த விசுவாசியா மாறிச்சீங்க. ஆமென். விசுவாசத்திலே கட்டப்பட்டு விட்டீர்கள். இப்ப உங்களுக்கு எழுப்புதல் கூட்டம் வேணுமா? எழுப்புதல் பிரசங்கியார் வேணுமா? இல்ல எழுப்புதல் பாஸ்டிங் பிரேயர் வேணுமா? வேணும். எப்போ? கட்டப்பட்டிருக்கும் போது. பயப்படாதே, பயப்படாதே, கொஞ்சம் கையை வைத்து வைச்ச. இங்க வந்து பயப்படாத இல்ல, பயத்தை ஜெயிக்கிறவனாய் உன்னை மாற்று. சோர்ந்து போகாதே மகளே. இப்போ சோர்வை நீ மேற்கொள்கிறாய். இயேசுவின் நாமத்திலே சோர்வை வெளியே போ. இயேசுவின் நாமத்திலே பயமே வெளியே போ. அங்க சோர்ந்து போகாதே மகளே. கண்ணிலிருந்து தண்ணி சொட்டு சொட்டா வடி.
ஒருத்தர் போன் பண்ணி சொல்றாங்க, நான் ரொம்ப சோர்வா இருக்கிறதுனாலதான் பாஸ்டர் அங்க போறேன். எத்தனை வருஷம்? 27 வருஷமா ஐயா சோர்விலே இருக்கிறார். எல்லாம் கேட்பாங்க, லைவ்ல தான் போயிட்டு, என் செய்தியெல்லாம் லைவ் தான் போகுது. உன்னை இப்பொழுது கர்த்தர் பலவானாய் மாற்ற விரும்புகிறார். விசுவாசம் எப்படின்னா, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. மகிமையின் ஆலயத்திலே அருமையான அந்த சகோதரின் விசுவாசம், அந்த சகோதரனுடைய விசுவாசம், அந்த வயதானவருடைய விசுவாசம், அந்த வயதான அம்மாவுடைய விசுவாசம் ஆச்சரியப்படத்தக்கதோ இருக்கிறது. என் சாட்சியில ரொம்ப உடைக்கப்பட்டவங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் பாஸ்டர் கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன், என்ன காட்டும் நீங்க பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அவங்க எப்பவுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலதான் நானே சொல்றேன் சாட்சிய. வீட்டுல இருந்து கிளம்பி இருக்கிறாங்க, பஸ்ஸுக்கு காசு இல்ல. ஆண்டவரே, நான் போறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு, எனக்கு காசு வேணும். அம்மா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வெள்ளையும் சொல்லையுமா பேக்கையும் தூக்கி கழுத்துல போட்டு, அன்னைக்கு வெள்ளவை போட்டாங்களா என்னன்னு தெரியல, பேக்கை போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. காசு இல்ல பஸ். ஆனா பஸ்ல இருந்து சர்ச்சுக்கு வரணும், கோரிமேடு சர்ச்சுக்கு. நடந்து வர்றது கஷ்டம், கூட்டுறவுல இருந்து. நானா நடந்து வந்துடும், உங்களுக்கு தெரியாது என்ன பற்றி. நான் என்ன பண்ணா, அந்த வீட்டு ஓனர் நின்னாராம். காசு இருந்தா பஸ் காசு இல்லைன்னு உடனே 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த ஓனர் அந்த நேரம் அங்க வரலைன்னா இந்த அம்மா அங்கே நின்றுப்பாங்க. பரவாயில்லம்மா, உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, ஆனா அந்த 10 ரூபாய் இல்லாட்டாலும் நீ நடந்தே வந்திருக்கணும். முரட்டாங்கி வந்தாச்சு, சோத்திரம். கலவாணி நகர் வந்தாச்சு, சோத்திரம். கோரிமேடு வந்தாச்சு, சோத்திரம். ஒவ்வொரு நடையும் விசுவாசத்தின் வளர்ச்சி. ஏன்னா கங்காமா அப்படிதான் வருவாங்க, அப்படிதான் திரும்பியும் போவாங்க. தேவனுடைய சில சமயம் 10 ரூபா கிடைக்கும், சில சமயம் 10 ரூபாவும் கிடைக்காது. ஆண்டவர் பாப்பார், இந்த அம்மா 10 ரூபா கொடுக்கலன்னா வீட்டுக்கு திரும்பி போமா, சர்ச்சுக்கு போமான்னு பாப்பார். நீங்க சொல்லணும், நான் வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன். அப்படியே மயங்கி விழுந்தாலும் ரோட்ல உள்ளவங்க ஜிக்மர்ல அட்மிஷன் போட்டுருவாங்க. அங்க இருந்து ஒரு போன் இங்க கோரிமேடுக்கு வந்துடும், சிஸ்டர் அட்மிஷன் இருக்கிறாரு, உடனே வரவும். உடனே நாங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணுவோம், யார் இருக்கிறாங்க சிஸ்டர், உடனே போன் பண்ணிடுவாங்க. ஏமா அங்க யாருமா டியூட்டில இருக்கிறாங்க, கொஞ்சம் அந்த பிரேமா சிஸ்டர் பார்த்துடுங்க, இந்த வந்துடுறோம். ஆமென், ஆமென். உங்களை சரித்திரத்துல எழுதப்படும். நான் வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு பிரதர் எழுத போறாரு. எழுதினாரா ஆரம்பிச்சாரா தெரியல. 2 புஸ்தகம் வருது, தமிழ்லயும் வருது, இங்கிலீஷ்லயும் வருது. தேவனுடைய பிள்ளைய, அதுல உங்க இடமும் வரும். விசுவாசத்துல நீங்கள் வளர வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3வது காரியம் fellowship, சபையோடு கூட இணைஞ்சு. பிரச்சனை எங்கேயா இல்ல? பிரச்சனை இல்லாத இடம் உலகத்துல எங்கேயுமே இல்லை. ஆமென். உன் வீட்டிலே பிரச்சனை இருக்கிறது, வேலை ஸ்தலத்திலே பிரச்சனை இருக்கிறது, அருமையான உன் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கு. சபையிலும் பிரச்சனை வந்தால் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். ஆமென். பேசிதான் தீர்க்கணும். பேசி தீர்க்காம இன்னொரு இடத்துக்கு போக முடியுமா? போக முடியாது. டொமினிக் பிரதர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபையை போயிட்டு இருக்கிறாங்க. நான் கடலூர்ல பார்த்தேங்கிறேன். போக முடியாது. பாஸ்டர், நாங்க செய்த தப்ப மன்னிச்சிடுங்க பாஸ்டர். நான் உடனே சொல்லுவேன், பிரதர் உங்களை நான் பேசின எல்லாம் மன்னிச்சிடுங்க பிரதர். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம சண்டை போடணும்னா இப்ப இந்த வீட்டுக்காரர் எத்தனாவது ஆளா இருப்பாரு, இந்த வீட்டம்மா எத்தனை ஆளா இருப்பா, நாங்க 2 பேரும் சண்டை போட்டா இன்னைக்கே பிரிஞ்சிருக்கோம். ஒவ்வொரு நேரம் சண்டை போடும்போது பிரிஞ்சிடலான்னு தான் வரும். போயிடலாமா, ஓடி போயிடலாமா? சிலர் நினைக்கிறாங்க இந்த பொண்ணை கட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கட்டலாமா. இப்ப இந்த பொண்ணுக்கே இந்த பாடு, இனி ஒரு பொண்ணு வந்தா எந்த பாடோ தெரியாது. ஆமா, இருக்கிற இடத்துல இருக்கிற வீட்டுல கொடுத்த பிள்ளைங்க, கொடுத்த ஆசீர்வாதம், கொடுத்த நன்மை. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். கொடுத்த ஊழியம், என்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரோ அதை செய்வோம். இவங்க 2 பேரும் பிள்ளைங்க வராங்க, மகளா நான் வச்சுக்கிறேன். அவங்க என்ன நல்லா பாக்குறாங்க.
இங்க தனியா இருந்து கூட ஜெபம் பண்ணுவேன். ஆமென். கொட்டேஷ் அங்க போய் அங்க பிரசங்கம் பண்ண. இப்ப 2வது பிரசங்கம் பண்ணிட்டு நாங்க யாரு இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரல, இந்த ஐயாவும் வரல, மியூசிக் வாசிக்கிற ஐயாவும் வரல. சரி இவர் வந்தாலும் கொஞ்சம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். இந்த ஐயா வரல, அந்த அம்மாவும் வரல. அங்க நான் தான் பாட்டு பாடி நான் தான் கொட்டடிச்சு அங்க ஒரு அம்மா வர்றாங்க, 3 பாட்டு பாடுவாங்க. நான் கொஞ்சம் தெம்பாயிட்டேன். இன்னைக்கு அந்த அம்மா வரலன்னா என் பாடு கந்தலா இருக்கும். அப்படிதான் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணிட்டு வர்றேன். யாரு இருந்தாலும் சரி, யாரு இல்லாம போனாலும் சரி, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு என்ன எப்படி நடத்துறாரு, இன்னைக்கு எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு என்ன எப்படி நடத்துறாரு, இன்னைக்கு என்ன எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துல நான் ஆண்டவரோடு கூட சந்தோஷமாய் நடக்க நான் பழகி கொண்டேன். அடுத்தபடியா சபையை ஒரு காலம் விட்டுறாதீங்க. அதான் சொல்ற, சபை கூடி வருது, சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாமல். அந்த பிரதருக்கு ஆறுமுகம் பிரதருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆபிரகாம் கொடுத்தேன். பிரதர் சபையை விட்டுறாதீங்க பிரதர்ன்னு சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மனசை விட்டே நீங்கள, நான் இங்கதான் பாஸ்டர் சாவேங்கிறார். ரொம்ப சந்தோஷம். இங்கதான் சாவேங்கிறார். சாகிறது வரல நான் சபையை விட மாட்டேங்கிறேன். ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தான தொட்டியில சொன்னார், தேவனுடைய பிள்ளையை சபையை விட்டார். நான் இத்தனை வருஷம் நான் வரணும்லாம் சொல்லல, சபையை விட்டு போன ஒருத்தரும் ஆசீர்வாதமா இல்லை. வேணா ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், 1-2 பேர் செத்தும் போயிட்டாங்க, லிஸ்ட் கொடுக்குறேன். சபையை விட்டு போனவங்க யாரும் பூமிக்குரிய காரியங்களிலே கூட ஆசீர்வாதமா இல்லை. இல்லை, நான் யாரையும் சபிக்கும்படியாய் சொல்லவில்லை. சரீரமா இருக்கிற இயேசுவை ஒரு மனுஷன் விடும்போது அவனுடைய ஆத்துமா இருளினாலே நிரப்பப்படுகிறது. சரீரமா இருக்கிற சபை, வெளிச்சமா இருக்கிற சபையை கூட ஐக்கியத்தை ஒருவன் இழந்து போகும்போது அவன் மேலே அருமையான சாபங்கள் அவன் ஆத்துமாவை சூழ்ந்து கொள்ளுகிறது, கலக்கங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது, பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது, அருமையான வேதனை சூழ்ந்து கொள்ளுகிறது, வியாதிகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு மரண பயம் அவனை சாகும் வரையிலும் பின்தொடர ஆரம்பிக்கிறது. ஆனால் தலையாயிருக்கிற கிறிஸ்துவின் தலையாயிருக்கிற அருமையான சபையோடு கூட ஒருவன் இணைந்து நிற்கும் போது பாதாளத்தின் வாசல்கள் அவன் மேற்கொள்வதே இல்லை. சந்தோஷத்தோடு. இங்க ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, எம்மா ரொம்ப வருஷம், அவங்க 60 வருஷம் குடும்ப வாழ்க்கையில் இருந்தவங்க, நான் ஏசப்பாட்ட போறேன், நீ கவலைப்படாத சொல்லிதான் சத்து பண்ணாரு. அவங்க சொன்னாங்க, 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, நான் ஏசப்பா போறேன், அவர் என்ன கூப்பிடுறாரு, நான் போறேன். 80 வயசு, அப்ப போதான் வேணும், இருக்கக்கூடாது. மகிமையான தேசம், மேன்மையான தேசம், இயேசுவோடு கூட இளைப்பாறுகிற தேசம். சபையோடு கூட நீங்கள் ஐக்கியமாயிருங்க, ஒரு காலம் விட்டு விடாது. மரணம் தான் நம்ம இந்த சபையை விட்டு பிரிக்க வேண்டும். ரூத் அப்படித்தானே சொல்லுகிறாள், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் மத்திய விடுதலை சுவிசேஷ பட்டியல்ல வரா. அதனாலதான் விசுவாச பட்டியல் அவளை பத்தி தேவன் எழுதுறாரு. இயேசுக்கு தாயா இருக்கிறாள் ஐயா, எவ்வளவு பெரிய பாக்கியம். அடுத்த இடத்துக்கு உங்களை கொண்டு வருகிறேன். சரீரமா இருக்கிற அருமையான சபையை குறித்து பேசினேன். அடுத்தது அருமையான விசுவாச குடும்பத்தோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். Praise the Lord. வாசிக்கலாம் வசனத்தை. ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகம புத்தகம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுங்களா? தேவனுடைய மனுஷனாய் ஆபிரகாமை விட்டுவிட்டதுதான் தவறு. நிறைய தவறு இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, அவன் செய்த தப்பு, ஆபிரகாமை விட்டே விட்டுக்க கூடாது. ஆபிரகாம் சொல்றான், உங்க வேலைக்காரர்களுக்கும் எங்க வேலைக்காரனுக்கும் சண்டை நடக்குது. ஆபிரகாம் சொல்றான், நீ பிரிஞ்சு போகாத, நீ இந்த பக்கம் போனா நான் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி,
எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய கூட அவன் இணைந்திருந்திருந்தால் சோதோம் குமாரா பட்டணத்திற்கு அவன் போயிருக்க மாட்டான். ஆபிரகாமோடு இணைந்திருந்தால் அம்மோன் என்னும் சாப கோத்திரத்துக்கு தகப்பனாய் மாறி இருக்க மாட்டான். தன் பிள்ளைகளோடு கூட அருமையான அவன் சந்ததியை உருவாக்கி இருக்க மாட்டான். அருமையான அவன் சம்பாதித்த எல்லாவற்றும் அருமையான அக்கிரிக்கையாக மாற்றப்பட்டது. அவன் நேசித்த மனைவி உப்பு தூணாய் மாறி போனாள். அவள் உப்பு தூண் இன்றைக்கு இஸ்ரவேலிலே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, அதற்கு காரணம் விசுவாச தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமை விட்டது, ஜெப வீரனாய் இருக்கிற ஆபிரகாமை விட்டது, வாக்குத்தத்தம் பண்ணின ஆபிரகாமை விட்டது, அருமையான தேவனுடைய மனுஷனாய் இருக்கிற ஆபிரகாமை விட்டதுதான் காரணம். சிஸ்டருக்குறாங்க அவங்க அம்மா கடைசி அவங்கள்ட்ட பேசின காரியம் தான் அவங்க சொன்னாங்க. என்கிட்ட நான் செய்த ஒரு பெரிய தப்புன்னா சபையை விட்டதுதான். ஒரு 2 வருஷத்துக்கு மேல அவங்க நிறைய வருஷம் விட்டாங்க. என்னம்மா நான் அந்த இருக்கிறாங்க சிஸ்டர், நான் சபையை விட்டதுதான் என் வாழ்க்கையில செய்த பெரிய தவறு. இறந்து போயிட்டாங்க. நல்ல விசுவாசத்துல அவங்கள மாதிரி ஜெபம் பண்றவங்கள பார்க்க முடியாது. சில நேரம் வந்து பாப்பேன், சத்தம் கேட்க இந்த அம்மா உட்கார்ந்துருப்பான் பகல் நேரங்கள். அருமையான அவங்க சொன்ன காரணம், அவங்க ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்ட் மாதிரி பசங்க பண்றவங்க யாரும் இல்லைன்னாங்க. அந்த அம்மாவை வச்சு இப்ப நான் சாட்சி சொல்லுவேன், நமக்கு டைம் இல்லை. அவங்க ஏன் நீங்க கேட்பாங்களா, ஏன் நீ விட்டேன்னு. இந்த பாஸ்ட் மாதிரி பசங்க யாரும் பண்ணல, நானும் அடிச்சேரி உள்ள ரவுண்ட் அடிச்சுட்டேன். என்னம்மா சோத்திரம் கர்த்தாவே, இந்த செய்தியானது உங்களை இயேசுவின் தலையோடு கூட இணைக்கும்படி உங்களுக்கு உதவி செய்யும். சபைக்கு தலையா இருக்க விரும்புகிறார். சபை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே வளர்கிறதா இருக்க வேண்டும், விசுவாசத்திலே பெருகிறதா இருக்க வேண்டும். பரவாயில்ல, நீங்க விழுந்துட்டீங்க, சில காரியங்களை விசுவாசிக்க முடியல, ஆனா நஷ்டம் வந்திருக்குது, விபத்து வந்திருக்குது, ஆபத்து வந்திருக்கிறது, எல்லாம் வந்திருக்கு. ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க வண்டியில ஏறும் போதும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அந்த உணர்வோடு கூட போகும். ஆக்சிடென்ட் ஆனாலும் நான் சாக மாட்டேன். எனக்கு காரை அடிக்கும் போது நான் பயப்படவே இல்லை. கண்ணாடி பறக்குது, நான் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இப்படியே பாக்குறேன், கண்ணாடி பறக்குது, வண்டி ரவுண்ட் அடிக்குது, காரு அடுத்த ரோட்டுக்கு போகுது, 3 டயர் வெடிக்குது, நான் பயப்படவே இல்லை. உங்களுக்கு தெரியாது என்ன, நான் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கேன். இயேசு நம்ம கூட இருக்கார். இயேசு நம்ம கூட இருக்கார். பிளைட் போகுது, அவங்க சொல்றாங்க இத்தனை 1000 மைலுக்கு அப்பால் நீங்கள் இருக்கிறீர்கள். அது பயமுறுத்துற மாதிரி இருக்குதுமா அந்த வாய்ஸ். நீங்கள் இப்பொழுது இத்தனை மைலுக்கு மேலாக பறந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அதை சொல்லணும்? அப்படின்னா எலும்பு கூட கிடைக்காதுன்னு அர்த்தம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தில் இருக்கிறார். அடுத்த கொரோனா வந்து போச்சு. ஒருவேளை சர்ச்செல்லாம் பூட்டினாலும் பூட்டலாம், ஆனா பூட்ட மாட்டாங்க சீக்கிரத்துல. ஏன்னா இந்தியா பொருளாதாரம் வீக் ஆகி போச்சு, பூட்ட மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கொரோனால ஒருத்தர் கூட சர்ச்சில் சாகல. ஆமென். வேற ஒருத்தர் செத்துருக்காங்களா? சாகவே இல்லை. வந்துச்சா? வந்துச்சு, பழச்சிட்டான். அப்படியே நாம் சொல்லுவோம். சபை விசுவாசத்திலே வளருவதா, சபை விசுவாசத்திலே கட்டப்படுவதா, சபை விசுவாசத்திலே பெருகுவதா, சபை விசுவாசத்திலே மேலோங்கி இருப்பதா.
சபைக்கு நீ தலையாய் இருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு நீ தலையாய் இருக்கிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். 5வது மாதத்திலே கடைசி வாரத்திலே வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, 1ஆம் தேதி வாக்குத்தத்த கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியைக்கியமும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.